Good morning, students. Welcome to Blue Star Science Secondary School online class for 11th Computer Science. Today we are going to learn about chapter 12 arrays and structures. இதுல பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அரேஸ் பத்தின ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அரேஸ் பார்த்துட்டு வரோம். அதோட கண்டினியூவேஷன் நம்ம இந்த கிளாஸ்லயும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ்னா பாத்தீங்கன்னா இட் இஸ் a sequence of character, அதாவது ஆல்பபெட்ஸ், லெட்டர்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் இதெல்லாம் ஜாயின் பண்ணி வர்றது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா 1 பைட் மெமரி அலாகேட் பண்ணும். இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கணும், அது லாஸ்டா எப்படி டெர்மினேட் ஆகும்னா நல், அதாவது ஸ்லாஷ் 0 வச்சு டெர்மினேட் ஆகும். ஓகேங்களா? இப்ப C++ பொறுத்த அளவு எந்த ஒரு ஸ்பெசிபிக் டேட்டா டைப்பும் கிடையாது ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. சோ இது ஒன் டைமென்ஷனல் அரே மூலமா தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எப்பயுமே இப்ப ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா அதனுடைய சைஸ்ல பாத்தீங்கன்னா லென்த் பாத்தீங்கன்னா +1, அதாவது அது நல் கேரக்டர்ல இருக்கிறதுனால லென்த் should be normal, longer than the string. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்ப 5 லென்த் அரே நேம் ஏனா அதோட லென்த் பாத்தீங்கன்னா n-1 நீங்க லாஸ்ட் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்களா, அப்பனா அதோட லென்த் n ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இட் should be more than 1. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் அரே, அதாவது கேரக்டர் அரே உடைய சைஸ் 6. அத ஒரு வேல்யூ கெட் பண்றாங்க, ஸ்ட்ரிங் கெட் பண்றாங்க, அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்றாங்க. இந்தியாங்கிற ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவு டு இனிஷியலைஸ் an array. ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணக்குள்ளே நம்ம எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம்னா லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் கேன் பி செப்பரேட்டட் பை கமா. அதாவது இப்ப ஒரு ஸ்ட்ரிங் ராஜ் கமா சௌரப் கமா இது போல கமா போட்டு அத நம்ம டிக்ளேர் பண்ணலாம், இனிஷியலைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இருக்கு, இந்தியா கமா சைனா கமா ரஷ்யா, அது போல அந்த கேரக்டர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். இங்க ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, பாலன் டு செக் வெதர் த கிவன் அரே இஸ் பாலண்ட்ரோமா நாட். நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம்ல, நம்ம என்டர் பண்ற ஸ்ட்ரிங் பாலண்ட்ரோமா இல்லையா அப்படின்றது. பாலண்ட்ரோம்னா நம்ம ரிவர்ஸ்ல அந்த ஸ்ட்ரிங்கை படிச்சாலும் அது பாத்தீங்கன்னா நமக்கு சேம் மீனிங், அதாவது மேடம் MADAM மேடம், ஸ்ட்ரெயிட்டா படிச்சாலும் மேடம் தான், ரிவர்ஸ்ல படிச்சாலும் மேடம் தான். மலையாளம் இதெல்லாம் அது போல அது போல வருது. அத ரன் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது எக்ஸிக்யூட் ரன் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா லென்த் அதோட லென்த்தை செக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் லென்த்தை செக் பண்ணிட்டு அந்த ஃபிளாக் 0வா இருந்துச்சுன்னா அது பாத்தீங்கன்னா பாலண்ட்ரோம், அப்படி இல்லைன்னா அது the string is not a palindrome. மேடம் the string is palindrome. இது போல வர்றதுதான் பாத்தீங்கன்னா palindrome or not. இதோட பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடியுது. இந்த கிளாஸ்க்கு உண்டான அசைன்மெண்ட் கீழே லிங்க்ல இருக்கு, அதை பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. இந்த ரிமைனிங் திங்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.